சரி ஓகே. வாட் ஐ டீச் யூனா திஸ் டைம் நார்மலாக ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுவான்? எந்திரா சொல்லு. என்னது? ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுவான்? என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவான்? உனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர்ஸ்? சாஃப்ட்வேர் ஆப் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரா ப்ரீமியர் ப்ரோ. ஃபோட்டோ உண்டு. ப்ரீமியர் ப்ரோ என்ன எடிட் பண்ணுவோம்? வீடியோ எடிட் பண்ணுறோம்டா. அப்போ ப்ரீமியர் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது. ஃபோட்டோவில் எதுக்கு எடிட் பண்ண போகிறேன்? அதில் என்ன எடிட் பண்ணுவேன்? சரி ப்ரீமியர் ப்ரோ பார்த்துருக்கியா? அடோப் ஃபோட்டோஷாப். ப்ரீமியர் ப்ரோ பார்த்துருக்கியா ஃபஸ்ட்டு? ஒன்றும் தெரியாது மண்ணு. அப்புறம் என்ன ப்ரீமியர் ப்ரோ? எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் எவ்வளோ சொன்னது? அடோப் ஃபோட்டோஷாப். அடோப் ஃபோட்டோஷாப் தெரியுமா? அது வந்து ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறது. நண்பா வேற வேற ஓகே. ஃபோட்டோஷாப் என்ன பண்ணிக்க? ஏதாவது பண்ணிட்டியா? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. கேட்டதுக்கு பதில் சொல்றா. நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு கேட்பீரோ? கேட்டிருக்கேன். என்ன பண்ணிருக்க? என்ன பண்ணிருக்க? நீ என்ன பண்ண? கண்டென்ட் சொல்லி தரணும். என்ன பண்ணிருக்க சொல்லு. என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா நான் ஃபோட்டோ எடிட் தான் பண்ணிக்கிறேன். எவனாச்சும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடு எக்ஸ்ட்ரா அப்படி குரங்க மாதிரி வச்சு கொடுத்துருவியா? கிளாஸ் தெரிஞ்சவர் இருந்தால் வந்துட்டே வந்து எல்லாத்தையும் கொடுத்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி 10 பேர் எடிட் பண்ணி தர சொன்னாங்க. அந்த எடிட் பண்ண முடியும். எப்போ? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷம் முன்னாடி நீ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண? ஃபோட்டோஷாப்பில் ஸ்னாப்சீடு அது எப்படி போட்டோ? அதை தான் நான் கேட்டேன். சாஃப்ட்வேர் இது சாஃப்ட்வேர் இல்லையா? ஃபோனில் ஸ்னாப்சீடு சாஃப்ட்வேர். அப்போ மொபைல் இருக்குது சாஃப்ட்வேர் இல்லையா? ஆப் தானே, அது சாஃப்ட்வேரில் வராதா? நான் ப்ரோ லூஸ் மாதிரி கீழே அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆப் தான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்க. ஆப் இல்லை ஆப். ஏபி மதுரை மூச்சு மதுரை விட்டுரும் சதுரை. சுந்தர் பிச்சை ஒரு ட்விட்டர் எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. எக்ஸ் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் போட்டதில்ல. 3 வாழைப்பழத்தை போட்டுட்டு இருந்தாரு. 3 வாழைப்பழம். அதான் ஒரு கிரியேட் பண்ணதா? 3 வாழைப்பழம் அவர் கிரியேட் பண்ணதான். சரி எமோஜை போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. எடான்னு பார்த்தா நானோ பனானா அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தானுங்க. ஏன்னா அது ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாடல். அதை வச்சு எல்லாமே பண்ண முடியுது. நீ ஃபோட்டோஷாப்ல எப்படி கட் பண்ற? எடிட் பண்ண போற தம்பனையில தான் பண்றேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பண்ணுவேன். ஃபேஸ் ஸ்வாப்பு. இப்போ என்ன பிரச்சனைனா சாட் ஜிபிடிக்கும் தான் இருக்குது, அதுவும் இருக்குது. இது என்ன பெனிஃபிட்னா சாட் ஜிபிடியில் வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் வராது. கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. நீ ஏதோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுப்ப. மூஞ்சி மாதிரியே இருந்தால் லைட்டாக இருக்கும். ஆனால் அது மூஞ்சியாக இருக்காது. பார்த்திருக்கியா? அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தா நீ ஹெல்மெட் போட்டது தான் கரெக்டாக வந்திருக்கும். ஹெல்மெட் மாதிரி வந்திருக்கும். ஆனால் வேற ஒரு ஹெல்மெட் வந்திருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வராது. நம்ம பையன் அதில் வந்து வேற என்ன புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம பையன் அப்படி இல்லை. நானும் பண்ணலாம் பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்ட் கேரக்டர் கொடுக்குது. கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குது. நீ என்ன கொடுக்குறியோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணாத மாதிரி இருக்குது. எப்படி ஆக்சஸ் பண்ணுறது வரேன். இதுலேயும் ஜெமினிலையும் போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஏஐ ஸ்டுடியோ வச்சிருக்கியா? நியூ பனானா வந்து பாரு. நியூ பனானா ட்ரை இமேஜ் வித்தவுட் அவர் பெஸ்ட் இமேஜ் மாடல் நேனோ பனானா. ஓகே ட்ரை இமேஜ். இப்போ ஏதாவது ஒரு அப்லோட் இமேஜை கொடுத்து அப்போ இமேஜ் இருக்கா? Where is the image? எல்லாத்துக்கும் லாக்கப் போட்டு வச்சுக்கிட்டு இன்னுமே வர மாட்டேங்குது. ஓ மை காட். ஏதோ ப்ரோ என்னடா ஃபோட்டோவே காணா? இந்த ஃபோட்டோ அப்புறம் என்னத்தரா மாத்துறது? ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது. எக்ஸாம்பிள் என்னது? கேமராவையும் காணா. ஐயோ முடியல. இலை ஓ ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு அளவு இல்லையாலே. கேமராவை எப்படி டிசேபிள் பண்ண? ஃபோட்டோகிராஃபரா? விஜய் சுத்துலாக்ஸா? யாருல நீ எடுத்துட்டியா? நான் பார்த்தது இல்லை விஜய் சுத்துலாக்ஸ். நீ பார்த்துருக்கீல? நீ ஃபேன் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் கேமரா ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். ஃபோட்டோவில் என்ன ஃபோட்டோ இமேஜ் கன்சிஸ்டண்டாக இருக்கா? பின்னாடி விஜய் சுத்து வர மாதிரி போடு. விஜய் சுத்து வர மாதிரியா? பண்ணுறேன். விஜய் முடியாது. யார் சொன்னா? நான் பண்ணுறேன். விஜய் சுத்து இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸ்பெல்லிங் சொல்லு. பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிற மாதிரி. பக்கத்துல உட்காந்து சிரிக்கிற மாதிரி. அந்த சிரிக்கிறது ஓகேவா? பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிற மாதிரி இல்லைன்னா பக்கத்தில் நிற்கிற மாதிரி.
இந்த சிம்பிள் அது என்ன? இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து இது வந்து இனி பிளாக்ஸ். என்னது? இனி பிளாக்ஸ் முடிச்சாவா? ஒரு சிஎஸ்டியோட பொண்ணோட சேனலுக்கு ஒரு சிம்பிள். இது வந்து எம்ஜி ஸ்குவாட் மாதிரி. பாபா இல்ல அந்த எம்ஜி ஸ்குவாட் ஹச்சிட்டியான போட்டோவே கிடைக்கலையேடா. போட்டோ ஹச்சிட்டியா இருக்கா? எம்ஜி ஸ்குவாட் கிட்ட ப்ரோ. அப்படியா? பாப்பா வச்சு இப்படிதான் காட்டுவாரு தலைவன். பாலிவுட் இதே ஹச்சிட்டியா ஒரு போட்டோ இல்லையடா. சரி இந்த போட்டோ எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இந்த போட்டோ ஓகே. இதுவே ஏஐ மாதிரி இல்லடா ஒரிஜினல் பாரு. இப்ப அதே மாதிரி இருக்கு பாரு. இது அப்படிதான் இருக்கு. எங்கடா இருக்கு? இதா இருக்கா? இப்போ இந்த ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே 2 ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கிறேன். ஓ மை கார்டு, காப்பி பண்ணால் பேஸ்ட் பண்ண முடியாதா? பேஸ்ட் 2 ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஃபோட்டோ ஆட். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஓகே ஆடுத தெரியாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் இமேஜ் ஒயிட் dress guy into the first photo. அதான இங்கிலீஷ் அப்படி தானே கொடுக்கணும். அவ்வளோதான். தெரியும்டாங்க. எவ்வளோ தெரியும்னு பார்ப்போம். இப்போ ஜென்ரேட் பண்ணி தருவான். பக்காவாக இருக்கும். டடான் டடான் டடான். எட்டு நிமிஷம் ஆயிடுச்சா? ஓ மை காட். ஜென்ரேட் டடான் டடான் டடான். ஃபேஸ் மாதிரி இருக்கா? நம்ம ஒழுங்கா கொடுக்கல, அது வேற விஷயம். எப்படி கட் பண்ணிருக்கு, எப்படி வச்சு நல்லா எடுத்து போடுங்க. பார்த்தாருன்னா கழுவி ஊற்றி எல்லாம் இல்லை. ஓ மூஞ்சிலாம் கரெக்டாக இருக்கு பார்த்துக்க. நான் உங்களுக்கு திரும்பியாவது பாடுறேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நான் திரும்பி எல்லாம் போட்டாச்சு. அதான் உண்மை. எடிட் பண்ணது அப்படியே தெரியாது. ஒரிஜினலா காட்டு. எடிட் பண்ணதுல எடிட் பண்றது அப்படியே தெரியுது. ஓகே யோ ஒரிஜினலா காட்டு. நம்ம எடிட் பண்றோம் அந்த மாதிரி ஒரிஜினலா காட்டுற மாதிரி. அதுக்கு நீ நேரம் அப்படியே போட்டோ எடுத்து அதை எடுத்து நான் தம்ப்நெயில்ல வச்சுக்கிறேன். யோ இப்படியே வையா. இப்படியே நான் திரும்பி உட்காரு. அதை நான் தம்ப்நெயில்ல எடுத்து வச்சுக்கிறேன்டா. இது நீட்டா இருக்கிற மாதிரி வையா. வீடியோ நல்லா தான்டா இருக்கு. டைம் இல்ல. லூஸ் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்னா கேளு. நான் உனக்கு வீட்ல ஃபேன் பாய் வெளிய வர மாதிரி ஃபேன் பாய் மூடு. ஃபேன் பாய் வெளிய வர நல்லாவே இல்லையா? வேற என்ன மாதிரி இருக்குயா? எடிட் பண்ணிக்காரு. இப்ப 2019ல நான் எடிட் பண்ண இதுல எடிட் பண்ண பிக்சார்ட்ல கட் பண்ணி அப்படியே சிக்கன் குரா அது மாதிரி இருக்கு. வச்சிருக்கல கிளியரா. யோ எங்கே கிளியரா இருக்கு? இப்ப இப்படிப்பட்ட இமேஜ் கொடுத்தா அது அப்படி தான் வச்சு தரோம். நான் திரும்பி பாறேன். இப்போ நீ எடுத்து கரெக்டா இருக்கு. இப்போ கரெக்டா வரலன்னு எனக்கு 5 நிமிஷம் தான் போய் கவனிச்சு. 5 நிமிஷம் போயிருக்குடா. ஃபுல் 5 நிமிஷம் அந்த கேமரா லாக் ஆயிருச்சு. இனிமே உள்ளே போக முடியாது. கரு 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 கருன்னு இருக்குடா. இப்ப தம்ப்நெயில் போஸ்ட் கொடுத்துக்குவோம். எப்படி அந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க. நடுவில் விஜய் சிட்டி விளாக்ஸ் இறக்கி அதை எடுத்து நான் தம்ப்நெயில் வச்சுக்கிறேன். தம்ப்நெயில் வச்சு ஓகே. கையங்க எப்படி போஸ்ட் கொடுக்கறது? எப்படி என்ன சொல்லு? இந்த கையை நல்லா விஜய் சிட்டி விளாக்ஸ் உட்கார மாதிரி கொஞ்சம் கேம் கொடுக்குறேன்.